பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம காணொளிகளை பாருங்க, ஆதரவு கொடுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்போதான் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோகளையும் இது சொல்கிறது தான், ஆனால் அது வழக்கமான ஒரு வேண்டுதல் மாதிரி இல்லை, உண்மையிலேயே சொல்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேச எடுத்திருக்கிற விஷயம் சுருக்கமாக பத்திரிகை ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இன்றைக்கி வந்திருக்கு. அது மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரசினுடைய முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுடைய நடைமுறை அல்லது நடைமுறைன்னு கூட சொல்ல வேண்டியது, நடவடிக்கைன்னு தான் சொல்லணும். அவர் எப்போவுமே அவர் காங்கிரஸில் இருந்த போதும் சரி, காங்கிரஸிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனிக்கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்த பிறகும் சரி, அவருடைய அரசியல் எல்லாமே அடாவடி அல்லது தடாலடி இந்த ரீதியில தான் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும். கடந்த காலங்கள் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி நம்ம பார்க்கும்போது இப்பவும் அதே நிலையில தான் அவர் தொடர்றாரு. அவருடைய செயல்பாட்டுல நடவடிக்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. ஒரு பக்குவமான அரசியல்வாதியா அவர் இதுவரைக்கும் முதிர்ச்சி அடையலைங்கிறதா என்னோட பார்வை. ஏன் நான் அதை அப்படி சொல்றேன்னா, மத்திய அரசுல எத்தனையோ புலனாய்வு அமைப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணு நிதி சம்பந்தமான தவறான வரவு செலவு கணக்குகளை பராமரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக, அமைப்புகளுக்கு எதிராக, நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமலாக்கத்துறை, அதாவது என்போர்ஸ்மெண்ட், இடி அப்படின்னு சுருக்கமாக சொல்லிக்கிறோம். அந்த இடியினுடைய செயல்பாடு இந்தியா முழுவதும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு எதிராக நடக்குது, பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக நடக்குது, அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடக்குது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அது தன்னுடைய கடமையை செய்யுது. ஆனா இன்னைக்கு மாநிலங்களை ஆளக்கூடிய பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் என்ன சொல்லுது, இது மத்திய அரசனுடைய கைப்பாவை ஆகிருச்சு இடி. அதை வைத்து தன் வழிக்கு வராத அரசியல்வாதிகளை, நபர்களை, நிறுவனங்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துவதற்கான கருவியாக இந்த அமைப்பு செயல்படுகிறது. இடி மட்டும் இல்ல, சிபிஐயா இருக்கட்டும், என்ஐஏவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்றாங்க. அதுல முதல்ல முக்கியமா முன்னணி போராளியா நிற்கக்கூடியவர் யாருன்னா இந்த மம்தா பானர்ஜி அவர்கள். கிட்டத்தட்ட 3வது முறையா அவங்க மேற்கு வங்கத்தை ஆளுகிறார்கள். அதுக்கு முன்னாடி என்ன வரலாறுங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 35 வருஷமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏகாதிபத்தியம் தான் சொல்லணும், அது மக்களாட்சினே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வலுவா அந்த கட்சி ஆட்சி செஞ்சு வந்துச்சு ஜோதிபாசு தலைமையில. ஜோதிபாசு வயோதிகத்தால இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவருங்கிற முறையில் புத்ததேவ் பட்டாச்சாரியா முதலமைச்சர் ஆனாரு. அவருடைய காலத்துல கட்சியினுடைய அடிமட்ட கட்டமைப்பு வலுவிழந்து பிஜேபியினுடைய வரவும் அதற்கு ஒரு காரணமா இருந்து பிஜேபி அடிமட்டத்தில் வளர ஆரம்பிச்சது. அப்ப அந்த அடிப்படையில மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுகிறது. அதன் மூலம் பயனடைந்தவர் யாருன்னா மம்தா பானர்ஜி. பிஜேபிக்கு அதனால பலன் கிடைக்கல. ஒரு சில எம்எல்ஏ சீட்டுகளை தவிர முற்றுமுழுதா அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் மம்தா பானர்ஜி. சொல்ல போனா ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து மம்தாவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே பாஜகவின் அரசியல் தான். அதுதான் உண்மை. வாக்குகளை பிரித்து சிதறடித்ததுனால அதை பயன்படுத்தி தொடர்ந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு வராரு. ஆனா அந்த கட்சியில எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு சில பல கொள்கைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாம் இருக்கும் கட்சிக்கு அல்லது கட்சி தலைவருக்கு. அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி திராவிட மாடல் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருக்காரு. அது என்ன மாடல்ங்கிறது அவர் விளக்கவே இல்லை. எதையாவது சொல்லும் போது இதுதான் திராவிட மாடல் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு ஒரு விஷயமும் மம்தா பானர்ஜிக்கு இல்லை. வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும், மாநில அரசின் கீழ் செயல்படுத்தப்படக்கூடிய எந்த விதமான வளர்ச்சி திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள்ல எந்த அடிப்படை கொள்கையும் கோட்பாடையும் அவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. எல்லாமே அதிரடி, அவசர அடி. அதாவது அந்த நிமிடத்தில் என்ன மனசுல தோணுதோ, செய்ய முடியுமோ அதை செய்யறது. நீண்டகால பலனை பற்றிய சிந்தனையும் கிடையாது. இதனுடைய பின்விளைவு என்னங்கிறதையும் யோசிக்கிறது கிடையாது. அப்படித்தான் நேற்றைக்கு இடி அப்படிங்கிற அந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவா இருக்கக்கூடிய ஐடி விங்க்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதீக் ஜெயின் அவரு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்துறாரு. சொல்லப்போனா இந்த சோசியல்
என்ஜினியரிங் சொல்றோம்ல, அரசியல் சம்பந்தமா பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய நிதி புழக்கத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. அது சம்பந்தமா இடி அந்த நிறுவனத்துல ரெய்டு நடத்துது. உடனடியா ஒரு முதலமைச்சர், சாதாரணமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தையும் உரிமைகளையும் சரியா பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம ஒரு சாதா பிரதிநிதி கூட கிடையாது. ஒரு கவுன்சிலரோ ஒரு நகராட்சி சேர்மனோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ கிடையாது. ஒரு மாநிலத்தை 3வது முறையா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியல்வாதிகள்ல அவர் ஒரு பேர் சொல்லக்கூடிய முக்கிய அரசியல்வாதி யாரு? மம்தா பானர்ஜி. அவர் சினிமா தரமா என்ட்ரி கொடுக்கிறாரு அந்த கட்டடத்துக்கு. இந்த நிறுவனம் செயல்படக்கூடிய இடி ரெய்டு நடத்தி பல்வேறு ஆவணங்களை பிடிச்சு வச்சிருக்கு. பேப்பர் மூலமா இருக்கக்கூடிய ஆவணங்கள், ஹார்ட்வேரு, மற்ற கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய டிஸ்குகள், இப்படி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து அவங்க பரிசோதனைக்கு அவங்க தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 11வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு லிப்ட்ல வேகமா போய் அந்த ஆவணங்களை எல்லாம் வலுக்கட்டாயமா இடி அதிகாரிகள்ட்ட இருந்து பறிச்சு, ஒரு முதலமைச்சர் வந்து அது சம்பந்தமான ஆவணங்களை, டிஜிட்டல் ஆவணங்களா இருக்கட்டும் இல்ல பேப்பர் ஆவணங்களா இருக்கட்டும், பறிக்கும் போது அந்த அதிகாரிகளால என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் பதவிங்கிறது மிகப்பெரிய பதவி. அந்த மதிப்பு மம்தா பானர்ஜிக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அந்த எதிர்ப்பையும் காட்டல. அவங்க சட்டப்படி இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை முதலமைச்சர் வலுக்கட்டாயமா பிடுங்கி கொண்டு போன பிறகு அவங்க கொல்கத்தாவில் இருக்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஒரு முதலமைச்சர் அரசியல் சாசன விதிகளுக்கு எதிராக ஒரு சினிமா தனமான ஒரு கதாநாயகன் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பெரிய சாகசங்களை பண்ணுவாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இறங்கி வந்து இந்த டாக்குமெண்ட்டுகளை, ஆவணங்களை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. இது நமக்கு என்னதான் சொல்லுதுன்னா, ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆளக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டா எந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறத காட்டுது. இனி என்னை அசைக்கவே முடியாது, நான் தான் இந்த மாநிலத்தினுடைய நிரந்தர முதல்வர், யாரு வந்தாலும் அரசியல் ரீதியா என்னை தோற்கடிக்க முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது, அந்த பவரை சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு மண்டையில அது ஏறி இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகளை மிரட்டி பயமுறுத்தி அவரோட அந்த மாநில டிஜிபியும் போயிருக்கிறாரு. அதுதான் இங்க மிகப்பெரிய கேலி கூத்து. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டிஜிபி, இந்த முதலமைச்சர் கூட போயிருக்காங்க. அவராவது சொல்லியிருக்கணும், மேடம் நீங்க இப்படி செய்யறது தப்பு, சட்டப்படிதான் இதை எதிர்கொள்ளணும். அவங்க டியூட்டியை பாக்குறாங்க, ஆவணங்களை அவங்க கொண்டு வராங்க, நம்ம நீதிமன்றம் மூலமா இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமே தவிர இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை செய்யல. இவங்க செய்யக்கூடிய இந்த சட்டவிரோத செயலுக்கு அவர் காவல்காரராக இருந்திருக்காரு. உண்மையிலேயே காவல்காரராக எதுக்கு இருக்கணும்? சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இருக்கணும். சட்டத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நடைமுறைப்படுத்தும் போது, அதாவது மற்ற துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர்களும் அரசு அதிகாரிகள் தான், அவர்களும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்க வந்திருக்காங்க, ஆவணங்களை தேடி எடுக்கிறாங்க. அதை தடை செய்வது என்பது உங்கள் அரசு மீது நீங்கள் சேற்றை வாரி பூசிக்கொள்வதற்கு சமம்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லல. அவரும் அதுக்கு துணை போறாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கு, அந்த அதிகாரத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அப்ப கஷ்டம் சொல்லுவோம் மலையாளத்துல, அதாவது உணவு துண்டுகள் அவருக்கும் கிடைக்குதுங்கிறதா இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி. அதாவது சட்ட விரோதமாக அவருக்கு அந்த அரசு அல்லது திரிணாமுல் கட்சி எதையோ செய்யுது. அதற்காக அவர் காய மூடி மௌனியா அந்த அம்மையாருக்கு துணையா இருக்கிறாரு. இதுதான் அங்க மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அரசு ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம். இதுக்கிடையில அங்க கவர்னரா இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, ஆனந்த போசன். அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர். இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசு பாஜக காரர்களை மட்டும் மத்தியில் அமைச்சராவோ இல்ல மாநிலங்கள்ல கவர்னராவோ நியமிக்கிறது இல்லை, தகுதியுள்ள தனிநபர்களையும் நியமிக்குது. அப்படி வந்தவர் தான் தமிழக கவர்னர் இருக்கக்கூடிய RN ரவி. அவர் பிஜேபி காரர் இல்ல, அவர் எந்த கட்சியும் சாராதவர், ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர், ஓய்வு பெற்றவர். அவங்களுடைய தகுதி அனுசரிச்சு அவங்களுக்கு இந்த பதவியை வழங்குது. அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்னு. அதுல ஒரு சின்ன அரசியல் இருக்கலாம். எந்த கட்சிக்கு அரசியல் நோக்கம் இல்லை?
திமுகவுக்கு இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸுக்கு இல்லையா, இல்ல தெலுங்கு தேசம் கட்சிக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்கு. அதுதானே அவங்களுடைய அல்டிமேட் டார்கெட். அரசியல் லாபம் தானே முதல் கொள்கையா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில பிஜேபிக்கு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அரசமைப்பு சட்டம் இருக்கு, மற்ற இதர அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு இடி ரேடு நடத்துதுன்னா அவங்களுக்கு அந்த சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை அது. அவர்கள் சந்தேகப்படக்கூடிய அல்லது அவர்களுக்கு நம்பகத்தன்மையுள்ள தகவல்கள் வரும்போது அவங்க இதை பரிசோதிக்கிறதுக்காக அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதுல தலையிடுவது என்பது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வழக்கு பதியணும். யார் மேல? இந்த அம்மையார் மேல. அதுக்கு காவலாய் இருந்த டிஜிபி மேலேயே வழக்கு தொடரணும். அவங்களுக்கு கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும். நியாயமா பார்த்தா மத்திய அரசு கேடர்ல இருக்கக்கூடிய டிஜிபி மத்திய அரசு அமைப்பா இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பரிசோதனை நடத்தும் போது அவங்களுடைய பணியை தடை செய்வதற்கு காவலா இருக்காரு. அப்ப அதுவும் சட்டவிரோதம். அவர்கள் எடுத்த ரகசிய பிரமாணம், பதவி பிரமாண விதிகளுக்கு எதிரானது. மக்களுக்கு உண்மையா இருப்பேன், அரசு துறைகளை நேர்மையா கையாளுவேன், இந்த அரசு துறைகளை வைத்து மக்களுக்கு நன்மையானவைகளை செய்வேன், ஒருதலை பட்சமா பாரபட்சமா நடக்க மாட்டேன்னு பதவி பிரமாணம் பண்ணி தான் இந்த அம்மையார் முதலமைச்சர் ஆகிறாங்க, இல்ல எம்எல்ஏ ஆகுறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி வெறும் வாக்கு அரசியலுக்காக எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய போட்டியா வரக்கூடியது பாஜக கட்சி தான், மத்திய அரசு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உள்ளே வரவிடாத அளவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் திமுக நடத்துற மாதிரி, மு.க. ஸ்டாலின் நடத்துற மாதிரி பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க அரசியல், நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஆனா சட்டப்படி செயல்படக்கூடிய அதிகார அமைப்புகளை தடுப்பது என்பது மிக மோசமான முன்னுதாரணம். இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது, நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. இது வழக்கு பதிஞ்சு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதுல ஈடி செஞ்ச ஒரு விஷயம் பாராட்டத்தக்கது. அவங்க அவங்க கூட தர்க்கம் பண்ணவோ இல்ல என்ன சொல்றது வாய் தகராறில் ஈடுபடவோ செய்யாம அவங்க நேரடியா மேற்கு வங்க உயர் நீதிமன்றத்துல இந்த செயலுக்கு எதிராக, முதலமைச்சருடைய செயலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதுல நல்லா தீர்ப்பு வரும்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த அரசியல்வாதிகள் அதிகார போதையில நாம இன்றைக்கு இருக்கக்கூடிய பதவி காலாகாலத்திற்கும் நினைச்சிருக்குன்னு மனப்பால் குடிச்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க. நான் முதலமைச்சர், நான் அந்த இடத்துல செஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கு காட்டுவதற்காக, அல்லது அந்த அதிகாரிகள் பிஜேபிக்காரர்கள் ஏவி விட்ட கைகூலிகள்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த இதுல பிஜேபிக்கு பாடம் போட்டுவதாக நினைத்து கொண்டு தன் தலையில தானே மண்ணவாரி போட்டு கொண்டிருக்கிறார். இதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது, அது வேற விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனைய மத்திய அரசு கொண்டு வந்தாலும் நிர்வாக சீர்திருத்த முறையில பல சட்டங்களையும் திட்டங்களையும் அகில இந்திய அளவுல போடும்போது, அதாவது உதாரணத்துக்கு குடியுரிமை திருத்த சட்டம் நமக்கெல்லாம் தெரியும், சிஏஏ சிஎன் எல்லாம், அதுல மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சவர் இந்த மம்தா பானர்ஜி. ஏன் சொல்றாருன்னா, அது அந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தால பாதிக்க போற ஒரு சமூக அமைப்புக்கு அல்லது அந்த மக்களுக்கு ஆதரவா கிடையாது. இதுல வாக்கரசியல் இருக்கு. சட்டவிரோதமா இது பங்களாதேஷ்ல இருந்து இங்க குடியுரிமை வாங்கி குடியிருக்கக்கூடிய பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசுறாரு. வெளிநாட்டு குடிமக்கள் இந்தியாவில் சட்டவிரோதமா குடியிருந்து அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஆதாரங்களையும் கைப்பற்றி இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்காங்க. அவர் ஆதரிக்கிறாரு. என்னதுக்கு? கிட்டத்தட்ட 2 கோடி பங்களாதேஷிகள் மேற்கு வங்கத்தை இருக்கிறதா கணக்கு, புள்ளி விவரம். அதை வெளியேற்றக்கூடாது, இப்படி செய்யறது தப்பு, இது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, மத்திய அரசு அடக்குது, ஒடுக்குது, முஸ்லிம் மக்களை பிரிக்க பாக்குது, மத ரீதியா அவர்களை தனிமைப்படுத்துதுன்னு புலம்புறாரு. என்ன காரணம்? இந்த பங்களாதேஷிகள் எல்லாமே திரிணாமுல் காங்கிரசினுடைய வாக்காளர்கள். ஏன்னா இவங்க தான் அவங்களை ஆதரிக்கிறாங்க. ரேஷன்ல பொருள் கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு வாங்குறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க, ஓட்டர் ஐடியா வாங்கி கொடுக்குறாங்க. யாரு? இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அவர்களை மேற்கு வங்க குடிமக்களாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். எதற்காக? வாக்கு வங்கிக்காக. அப்ப இதெல்லாம் எடுத்து ஒரு மத்திய அரசு பட்ஜெட் போடும்போது பல லட்சம் கோடிகளுக்கு பட்ஜெட் போடுது. இது அருகதை இல்லாத அந்நியர்களுக்கு இந்த பணம் செலவிடப்படுது அப்படின்னு மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கு. அதை நீக்குவதான ஒரு நல்ல குடிமகனுக்கோ அல்லது குடிமகளுக்கோ நல்ல ஒரு குணம்
அதை எதிர்க்கிறது எப்படி சரியாகும்? அப்ப நீங்க இந்திய குடிமகளா இல்ல பங்களாதேஷ் குடிமகளா? நீங்க யாருக்காக மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்கிறீர்கள்? அப்ப இது என்னது, வெறும் வாக்குக்காக. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மதிப்பில்லை, அங்க இருக்கக்கூடிய அடிப்படையா கூடி மண்ணின் மக்களா இருக்கக்கூடிய மேற்கு வங்கக்காரர்களுக்கு மதிப்பில்லை, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை, அவர்கள் உழைப்புக்கு மதிப்பில்லை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசினுடைய திட்டங்களோ மாநில அரசினுடைய திட்டங்களோ பங்களாதேஷிகளால பங்கு வைக்கப்படுது. அப்ப அவர்களுக்கு போதிய பங்கு போய் சேர மாட்டேங்குது. அப்ப நிதி பற்றாக்குறை ஏற்படுது. பிறகு இது போக உள்ளூர்ல மதக்கலவரங்கள் ஏற்படுது. அதுக்கு யாரு காரணமா இருக்கா? இந்த அந்நிய குடியேற்றம். பங்களாதேஷிகள் மேற்கு வங்கக்காரர்களாக தன்னை மாற்றிக்கிட்டு போலியான ஆதாரங்களோட இவருடைய ஆதரவோடு அங்க இருக்கக்கூடியவர்களால பிரச்சனைகள் ஏற்படுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு ஆதரவு கொடுக்கிறது? மாநில ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய இந்த மமதா பானர்ஜி அரசு. இதை தட்டி கேட்டா மதசார்பின்மை பேசுறது, மதத்தை மையப்படுத்தி பேசுறது, புறக்கணிக்கிறார்கள்னு பேசுறது. இதே மாதிரிதான் எஸ்ஐயா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில எல்லாம் நடந்தது, அங்கேயும் நடந்திருக்கு. இதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாரு. ஆவுனா ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறது. நீங்க மக்களுக்காக, மக்களுடைய பட்டினிக்காக, அவர்களுடைய விவசாய பொருள்களுடைய விலைவாசி குறைவுக்காக அல்லது அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்காததற்காக நீங்க என்னைக்காவது நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்களா? யாரு மமதா பானர்ஜியை பார்த்து நான் கேட்கிறேன். கிடையாது. ஒண்ணு மத்திய அரசை எதிர்த்து நடைப்பயணம் போறீங்க, இல்ல மத்திய அரசு எடுக்கக்கூடிய புதிய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக மக்களுக்கு இந்தியா முழுமைக்குமான இந்திய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சட்ட திருத்தங்களை கொண்டு வருவோம், அதை எதிர்த்து நடைப்பயணம் போறீங்க. உங்க மாநிலத்துல பட்டினியால பசியால எத்தனையோ லட்சம் பேரு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிறதெல்லாம் மேற்கு வங்கத்துக்காரன், கோயம்புத்தூர்ல இருக்கிற துணிமில்கள்ல வேலை செய்யற முறை மேற்கு வங்கத்துக்காரன், கேரளாவில் இருக்க ஹோட்டல்கள்ல புரோட்டா அடிக்கிற மாஸ்டர் மேற்கு வங்கத்துக்காரன். அது இந்த அம்மையாருக்கு தெரியுமான்னு தெரியல. இதையெல்லாம் விட்டுட்டு மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்த, நான் முழுமையா மத்திய அரசுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைக்க கூடாது. நான் ஒரு மத்திய அரசு ஆதரவாளனும் கிடையாது, நான் சங்கியும் கிடையாது, நடுநிலையா பேசுறோம். அப்போ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய பலாபலன்கள், அதுக்கு என்ன சொல்றது, அதாவது தீர்க்க தரிசனமா பார்க்கணும். என்னுடைய பின் விளைவு முன் விளைவு அப்படி சொல்லலாம், அப்படி பார்த்து செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு தடாலடியா நடத்துறது, ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறது, அது மிகப்பெரிய தீமையை தான் அரசியல் ரீதியா நிர்வாக ரீதியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அடக்குமுறை, அக்கிரமம், தாந்தோன்றித்தனமா மார்க்சிஸ்ட் கட்சி 35 வருஷமா மேற்கு வங்கத்தை கையில வச்சிருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சி அங்க எங்க இருக்கு? அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, எத்தனை மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்காங்க, நகராட்சி தலைவர்கள் இருக்கிறாங்களா? இதெல்லாம் மமதா பானர்ஜிக்கு தெரியாத வரலாறா? அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அடக்கி ஒடுக்கி வீழ்த்தி தானே நீங்க இப்ப வந்திருக்கீங்க. இதே மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இதை தீர்மானிக்கிறது மக்கள் தானே. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இந்த கள்ள ஓட்டு, இந்த எஸ்ஐஆரை எதுக்குறது. அப்ப இந்த பங்களாதேஷிகள் வாக்களித்தால் நம்ம ஈஸியா வெற்றி பெற்று விடலாம். அவர்கள் எல்லாம் யாரு? முஸ்லிம்கள். அப்ப இவங்களை யாரு எப்படி காட்டிக்கிறாங்க? நாங்கள் சிறுபான்மை மதத்தவர்களுக்கு ஆதரவானவர்கள், ஆபத் பாந்தவர்கள், அவங்கள நாங்க ஒருபோதும் கைவிட மாட்டோம். யாரும் விட சொல்ல. இன்னைக்கு மோடி அரசு 3வது முறையா பதவியேற்ற பிறகு எத்தனை முஸ்லிம்கள் மத ரீதியா ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அவங்க சொத்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. ஏதாவது சொல்லுங்க உதாரணமா? எந்த ஆதாரமும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு கத்துறது. இந்துத்துவ தீவிரவாதிகள் முஸ்லிம்களை ஒடுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு எங்க நடக்குது? பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்ல இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10-15 நாள்ல 15 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள், 25 வயசுக்கு உட்பட்டவங்க. அதை பத்தி இந்த மமதா பானர்ஜி அவர்கள் வாயவே திறக்கல. ஏன்னா தொட்டடுத்து பக்கத்தில் இருக்க மாநிலம் எந்த விஷயத்திலையும் வேகமா குரல் கொடுத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அதை தீர்க்கணும்னு சொல்லக்கூடிய மமதா, அங்க இந்துக்கள் கொல்லப்படும் பொழுது, அவங்க சொத்துக்கள் சூறையாடப்படும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய இந்து பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நிகழ்காலத்துல. இன்றைக்கு அதை பத்தி வாயே திறக்கல. அப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இது ஒரு வக்கிரமான மனநிலை. இந்த மனநிலையை மாத்திக்கலைன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இதெல்லாம் பிரச்சாரத்துக்கான விஷயங்கள். யாருக்கு? பிஜேபிக்கு. இதை பிடித்து அவர்கள் வருவார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது பிஜேபிக்கு தலைவர்களே அங்க போக முடியாது. ஒரு முறை ஏதோ ஒரு
பிஜேபியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் எதுக்கும் இந்த உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் விமானத்துல கொல்கத்தாவுக்கு போயிருக்காங்க, தனி விமானத்துல. அந்த விமானத்தை விமான நிலையத்துல தரையிறங்கவே விடாம திருப்பி அனுப்பியவர் தான் இந்த மம்தா பானர்ஜி. இதே நிலையை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இல்ல டெல்லியில பிஜேபிக்காரர்கள் உங்களுக்கு செய்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப காட்டு கத்துவீங்க. ஜனநாயகத்தின் குரல் வரை நெருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள், அக்கிரமம் பிடித்தவர்கள், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வரை மதிக்க தெரியாதவர்கள், ஒரு பெண் என்பதால் என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு கத்துவீங்க. நிச்சயமா அது நடக்கும். ஆனா பிஜேபிக்காரர்கள் அப்படி செய்வாங்கன்னு சொல்லல. இப்படி போன்ற கதறல்கள் உங்களிடமிருந்து வரும். இதெல்லாம் நாடகம். இந்த நாடகத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் நிறுத்தி கொள்ளலைன்னா மிகப்பெரிய விளைவை அரசியல் ரீதியாக அவங்க சந்திப்பாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல, அரசியல் அறிவு இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நீங்க மைக்ல பேசுறீங்க, டிவி சேனல்ல பேசுறீங்க, பத்திரிகையாளர்களை சந்திச்சும் பேசுறீங்க. ஆனா இந்த சாதா மக்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இல்ல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? தேர்தல், வாக்குரிமை. அதுல அடிப்பாங்க. அப்ப தெரியும், அப்ப ஜனங்கள் முட்டாள்கள் இல்லை, இவர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், மனதில் வைத்திருந்திருக்கிறார்கள், அதனாலதான் ஆப்படுத்தி விட்டார்கள், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய 2026 தேர்தலில் பரிசா இருக்கும். இந்த போக்க மாத்திக்கணும். மக்கள் தான் எஜமானர்கள். எதுல? ஜனநாயகத்துல. இந்த ஒற்றை வரியை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சினிமா தரமான காமெடி எல்லாம் நீங்க நடத்தவே மாட்டீங்க. நன்றி.